காதல், கல்யாணம் மற்றும் உறவுகளுக்கிடையே சிக்கல் வருவதற்கு பெரும்பாலான காரணம் என்ன? பொதுவாக பார்த்திங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வெளி உலகிலையும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதே இல்லை. அதை நீங்கள் கூர்மையாக கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பொதுவாக சண்டை, இந்த கருத்து முரண்பாடு எதனால் வருது அப்படின்றத கவனிச்சிங்கன்னா, ஒருத்தருடைய செயலையோ கருத்தையோ உங்களால் ஏற்க முடியலை. அதனால் உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு உருவாகுது. அந்த வெறுப்பு எதிர்ப்பாக மாறுது. அதுதான் சண்டையாகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா நடைமுறையில் ஊர் உலகத்தில் சொல்கிறது, கணவன் மனைவி சண்டை அப்படின்னா அது அன்போட அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்து மிக மிக தவறு. இது அன்பின் அடையாளமெல்லாம் இல்லை, வெறுப்பு எதிர்ப்பாக மாறி வெளிப்படுதுன்றதை உணரணும். இதை உணரலைன்னா பல குடும்பங்கள் அதனால தான் நிறைய விரிசல் உருவாகுது. அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளுலகில் சில மாற்றத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உலகியலில் வெளிப்புறத்தில் சில மாற்றம் வரும். இந்த புரிதலை நீங்கள் சரியாக புரிஞ்சிங்கன்னா தான் உறவு சிக்கல்களை நீங்கள் தீர்த்துக்கிற முடியும். அதாவது பார்த்திங்கன்னா, மனசில் பொதுவாக காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, ஒருத்தர் ரொம்ப எதிர்க்கிறது, பகையுணர்வோடு இருக்கிறது, இந்த மாதிரி உணர்ச்சிகள் நீங்கள் பொதுவாக மனசில் வச்சுருக்க பார்த்திங்கன்னா மனசு மாசுபடும். இதுவே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும். பொதுவாக அந்த கோப உணர்ச்சி உருவாகிறதுக்கே நம்ம விரும்பினதை போல் மற்றவங்க நடந்து கொள்ளாத போது, இல்லை நம்ம விருப்பத்துக்கு மாறாக நடக்கும்போது கோபம் வருது. அப்போ இந்த கோபத்தை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மனதில் இருந்த விருப்பம் காரணமாக இல்லை இந்த உணர்ச்சி எப்படி உருவாச்சு, அப்போ நம்ம எண்ணங்கள்னால தான் இந்த உணர்ச்சி உருவாச்சா, அடுத்தவர் செய்த செயலால் நம்ம உணர்ச்சி உருவாகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள எண்ணம் தான். அப்போ மாற்றம் நீங்கள் மாற்றினீங்கனாலே உலகம் அழகாக மாறும். உங்கள் உள்ளுலகை மாற்றுவதன் மூலமாக தான் நீங்கள் வெளியுலகில் விரும்பக்கூடிய அழகான வாழ்வியல் மாற்றங்களை நீங்கள் உருவாக்க முடியும். இதை நீங்கள் கவனமாக கவனித்து வரணும். பொதுவாக வம்புக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நீங்கள் வம்பை வளர்க்காதீங்க. நீங்கள் உண்மையை ஆள் மனசிலேருந்து மனசை வருடி கொடுக்குற மாதிரி அன்பான வார்த்தைகளை பேசி பழகுங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உரையாட பழகுங்க. அப்போ பார்த்திங்கன்னா எந்த உறவுகளை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் நிறைய வெறுப்புணர்ச்சியோடையும் நிறைய எதிர்க்கும் உணர்வோடு நீங்கள் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் வெறுப்பின் உச்சத்துக்கு போகிறீங்க. பொதுவாக பிரபஞ்ச விதி பார்த்திங்கன்னா அன்பு விதி தான். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக பாராட்டுங்க, யாரையும் மனசார பாராட்டுங்க. பாராட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் மனோசக்தி பெருகும், அவங்களுக்கும் மனோசக்தி பெருகும். அதனால் விழிப்புணர்வும் அன்பும் கலந்து நீங்கள் செயல்படும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும். அதனால் மற்றவருக்கு எப்போவுமே ஒரு எதிர்ப்பையோ வெறுப்பையோ கோபத்தையோ காழ்ப்புணர்வோ நீங்கள் தனிமையில் இருக்கும்போது கூட அந்த உணர்வை திரும்ப திரும்ப வரும்படி யோசித்து பார்க்காதீங்க. திரும்ப திரும்ப அந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் ரிஹர்சல் பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி பார்க்கத்தான் அந்த எதிர்ப்பு நிறைய ஆகுது. அதனால் நீங்கள் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிபந்தனை இல்லாத அன்பு செலுத்துங்க. உங்கள் உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அழகான உறவுகளோட உலகத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மகிழ்ச்சி உங்களுக்கு ததும்பி வழியும். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன்.